ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு புது அப்ளிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எது சம்மந்தப்பட்டதுன்னா பில்லிங் சம்மந்தப்பட்டது. இது யார் யாருக்கு உபயோகமாகும்னா எல்லாருக்குமே உபயோகமாகும். எல்லா தொழில் செய்கிற அனைவருக்குமே உபயோகமாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க, ப்ளம்பிங் வேலை செய்கிறவங்க, கடை வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க, ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணாலோ இல்லை சர்வீஸ்க்கு வேலை கொடுத்தாலோ எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணி நம்ம பில் போடலாம், அதை பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். வாங்க அந்த இதை பற்றி பார்ப்போம். முதல்ல ப்ளே ஸ்டோர் போங்க, இன்வாய்ஸ் டெம்பிள்னு டைப் பண்ணுங்கள். இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வரும், அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அது தீம் இப்படி தான் இருக்குது. இதில் இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு கொட்டேஷன் மாதிரி வேணால் கொட்டேஷன் போட்டுக்கலாம், பில் போட்டுக்கலாம். அதை அப்படியே நம்ம வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம், மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டும் இதில் எடுத்துக்கலாம். ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, திரும்பி பார்த்துருவோம். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் எவ்வளோ பில் வேணாலும் போட்டுக்கலாம். வாங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணால் இப்படிக்கு வரும். நம்ம வந்து இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் மெயில் ஐடியை. அதாவது முதல் முறையாக யூஸ் பண்ணும்போது இந்த சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கேட்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கும் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா சைனப் ஆயிரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டாவது பேஜுக்கு வந்தீங்கன்னா அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துக்கலாம். இப்படி லாகின் கொடுத்துக்கோங்க. இது எத்தனை மொபைலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு அதே மெயில் ஐடி இதில் கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷனில் இதில் பார்த்துக்கலாம். இதை ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. கீழே இன்வாய்ஸ்னு இருக்குது, எஸ்டிமேட்ஸ்னு இருக்குது, மோர், ரிப்போர்ட், அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வாங்க, இது மோர் போங்க. மோர் போனோம்னா இந்த பர்ச்சேஸ் ஆர் இது எல்லாத்தையும் இதில் வெயிட் பண்ணுறேன்னா பார்த்துக்கலாம். இதில் வந்து செட்டிங்ஸில் வாங்க. செட்டிங்ஸில் வாங்கினீங்கன்னா ஜென்ரல் செட்டிங் இருக்குது. ஜென்ரல் செட்டிங்கில் போனீங்கன்னா கரன்சி ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் வேணும், யூஎஸ் டாலரில் வேணுமா, இந்தியன் ருபியில் வேணுமா, எல்லாமே இதில் இருக்குது. அதை நீ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் ரிவ்யூ செட் பண்ணியாச்சு. கரன்சி ஃபார்மேட், இப்போ கரன்சி ஃபார்மேட்டு ரூபீஸில் வேணுமா இல்லை சிம்பிளில் வேணுமா, எப்படி வேணும் நீ பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர் வேணும் ஐஎன்ஆர் வச்சுக்கலாம், ரூபீஸ் இந்த சிம்பிள் வேணும்னு வச்சுக்கலாம். அடுத்து டேட் ஃபார்மேட் வச்சுக்கோங்க. டேட் ஃபார்மேட்டு இதில் எந்த மெத்தட் வேணால் வச்சுக்கலாம். நம்பர் ஃபார்மேட், அதாவது ஒவ்வொரு இன்வாய்ஸ்லேயும் நம்ம மொத்த அமௌண்ட் வரும். அது இந்தியனில் ரூபீஸில் வேணுமா இல்லை என்ன இதில் வேணும் காட்டு, அதை நம்ம வேணுங்கிறது போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜென்ரல் முடிஞ்சது. அடுத்து பிஸ்னஸ் செட்டிங்ஸ் வாங்க. இதில் வந்து உங்கள் கடைப்பேர் இல்லைன்னா உங்கள் சர்வீஸ் சென்டர் பேர் எது வேணால் இதில் கொடுத்துக்காங்க. உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க.
இதில் உங்கள் இமெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் வந்து அந்த இன்வாய்ஸில் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மெயில் ரிப்ளை பார்த்துக்கலாம். மொபைல் நம்பர் வேணும், மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அது இல்லைனா அப்புறம் கம்பெனி லோகோ, உங்களுக்கு கம்பெனி லோகோ பிக்சர் எதாவது கொண்டாலும் இதில் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி போடலாம். ஜிஎஸ்டியில் நோ டேக்ஸ்னு போட்டுருக்காங்க. ஒரு பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இப்போ உங்களுக்கு செக்கு கொடுக்கணும்னா செக்கில் எந்த பேர் இருக்கணும் அந்த செக் கொடுத்துக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட் வேணால் இதில் பேங்க் நேமு அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இல்லை வாலெட்னா வாலெட்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேபால் அக்கௌண்ட்டு வேறு அடிஷ்னல் டீட்டெயில் இருந்தாலும் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துல இப்போ பேயபிள் செக் 2ன்னு வச்சுக்கலாங்க, இதில் வச்சுக்கலாம். பேங்க் ஸ்டேட் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. செட்டிங்ஸில் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணியாச்சு. சிக்னேச்சர் வேணால் சிக்னேச்சர் போட்டுக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதாவது உள்ள எழுதிக்கலாம். அப்போ பிடிஎஃப் லே அவுட் இந்த தீம் போகலாம். இதில் இந்த மாதிரி எல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணால் வச்சுக்கலாம், கலரில் வேணால் வச்சுக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் வேணால் இந்த ஃபார்மெட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்துருக்கு இந்த செலக்ட் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இது செலெக்ஷன் ஆகிக்கு. ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்மால் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதில் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. வாங்க இப்போ மெயின் பேஜுக்கு வந்துக்கலாம். இப்போ இன்வாய்ஸஸ்னுக்கு எஸ்டிமேட் இப்போ ப்ளஸ் வந்தோன்னா நியூ இன்வாய்ஸ் வருது. இப்போ இன்வாய்ஸ் நம்பர் வந்து 001 இருக்குது. முதல்ல போட்டிங்கன்னா இதை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். அப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு இது வந்து இத்தனை டேட்டில் பணம் கொடுக்கணும்னா அந்த டேட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் பில் யாருக்கு பில் போடுறீங்களோ அந்த பார்ட்டியோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டி நேம் அவங்க அட்ரஸ் உங்கள் நேம் என்ன நேம் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஒன்று அவங்க இமெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஐட்டம் என்னென்ன வேலை செஞ்சுறீங்களோ இல்லை என்ன பொருள் சேல் பண்ணுறீங்களோ அதோட ஐட்டம்ஸ் பூரா இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இப்போது ஒரு ஐட்டம் நேம் கொடுக்கலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஒரு 1000 rupees. எத்தனை குவான்டிட்டி 1 குவான்டிட்டி டன் கொடுத்துருக்காங்க. இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் இது அங்கே சேவ் ஆகிக்கு நீங்கள் அடுத்த டைம் டைப் பண்ண வேண்டியதில்லை, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்னு கொடுங்க. அது ஒரு 1500 அது என்ன ரேட்டு அதை போட்டுக்கோங்க. போட்டு எத்தனை குவான்டிட்டி 5 குவான்டிட்டியா 10 குவான்டிட்டி அதை போட்டுக்கோங்க. சேவ் விட்டிங்கன்னா அது சேவ் ஆகிக்கு. அடுத்தது சர்வீஸ் சார்ஜ்னு ஓடுங்க. நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணதில் வரிசையாக வரும். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி பில் போடணும்னா இதில் போட்டுக்கலாம். சர்வீஸ் சார்ஜ் போடுறீங்க 1000 போடுறீங்க போட்டுக்கோங்க. வேறு வெஜிடபிள்ஸ் செல் பண்ணுறீங்க, வெஜிடபிள்ஸ் அடுத்து ஃபேன்சி பொருள் ஏதாவது சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேன்சி ஐட்டத்தையும் கூட சேர்த்திக்கலாம்.
கொடுக்குறீங்க. அந்த மெட்டீரியல் பேரோ ஏதோ ஒன்று அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோடய ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதில் சப் டோட்டல் மொத்தம் 10,800 வருது. இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். டேக்ஸ் நம்ம ஜீரோன்னு காட்டி டேக்ஸ் எதுவும் வராது. ஷிப்பிங் சார்ஜ் போடணும், ஷிப்பிங் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இதில் உள்ளே போய் டிஸ்கவுண்ட் செலக்ட் பண்ணுறீங்க. டோட்டல் அமௌண்ட்டில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இப்போ 800 டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் பெர்சன்டேஜில் கொடுக்குறதுனா பெர்சன்டேஜில் 5%, 10% அப்படி கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு அமௌண்ட் டவுன் கொடுக்குறீங்க. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக 10,000 அமௌண்ட் இது வந்துருக்கு. நம்ம பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் சிக்னேச்சர் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்துடும், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்துடும். இப்போ இதோட ப்ரீவியூ வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் அந்த பில்லோட ப்ரீவியூ வந்து நமக்கு வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி அப்படியே இந்த தீம்ஸ்லாம் நீங்கள் மாற்றிட்டு வந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ இது ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி டைப் பண்ணிங்கன்னா அந்த இமெயில் போயிடும். ஷேர் பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பிடிஎஃப் கொடுத்தோம்னா அதில் வாட்ஸ்அப்பா எதில் அனுப்புறதுங்களோ அதில் அனுப்பிச்சிக்கலாம். ஷேர் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், ஷேர் சென்ட் எஸ்எம்எஸ்க்குள்ள பிரிண்ட் கொடுக்குறதா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பிரிண்டரில் வந்துடும். நீங்கள் அப்படி டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆன் இருந்துச்சுன்னா பிரிண்ட் வந்துருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேமெண்ட் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் இங்கே வந்துடும். இது டேலியாயிடும். இதாங்க. இதே மாதிரி எஸ்டிமேட் போடணுமா, இதில் எஸ்டிமேட் வந்துடும். அதே மாதிரி மெட்டீரியலில் இந்த ப்ளஸ் கொடுத்திங்கன்னா அந்த பார்ட்டி நம்பரை கேட்கு, அந்த பார்ட்டி நம்பரில் கொடுத்துக்கலாம். என்னென்ன ஐட்டமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதிலெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இப்போ ப்ரீவியூ ஷேர் பார்த்திங்கன்னா மேலே வந்து எஸ்டிமேட்னு வந்துடும். அப்படியே இன்வாய்ஸ்னு வந்துச்சு, இப்போ எஸ்டிமேட்னு வந்துடும். இதை வந்து நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம், இமெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பிச்சிக்கலாம், பிரிண்ட் எடுக்கிறதுனா பிரிண்ட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான பெஸ்ட்டான சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸுங்க.